அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. இஸ்லாம் தூய மார்க்கம் என்பது உலகம் அறிந்த உண்மை. அதன் தூயத்தன்மையை பிரதிபலிக்கும் நல்லடியாராக நாம் வாழ்ந்தால் அது எவ்வாறு நம் வாழும் சமுதாயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக தாபியீனான மாலிக் பின் தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வு ஒன்றை பார்க்கப் போகிறோம். ஒரு நாள் இரவு மாலிக் பின் தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வீட்டில் தொழுது கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது திருடன் ஒருவன் அவர்களின் வீட்டின் சுவரை தாண்டி உள்ளே நுழைந்தான். வீட்டிற்குள் நுழைந்ததும் திருடனுக்கு பெரிய ஏமாற்றம் காத்து கொண்டு இருந்தது. ஆம், அவர்கள் வீட்டில் திருடுவதற்கு ஏற்ற பொருள் ஏதும் இல்லாததால் பெரும் ஏமாற்றம் அடைந்தான். மாலிக் பின் தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தொழுகையில் மும்முரமாக இருந்தார்கள். அந்நேரத்தில் நம் வீட்டில் வேறு எவரோ இருக்கிறார்கள் என்பதை அறிந்த அவர்கள் தொழுகையை முடித்துவிட்டு அந்த திருடனை நோக்கி திரும்பினார்கள். அதிர்ச்சியோ பயமோ இல்லாத முகத்தோடு அந்த திருடனுக்கு சலாம் கூறி, என் சகோதரரே, அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும். நீங்கள் என் வீட்டிற்குள் நுழைந்து உங்களால் எந்த பொருளும் எடுத்து செல்ல முடியவில்லை என்றாலும் எந்த நன்மையையும் பெறாமல் இங்கு இருந்து உங்களை வெளியே அனுப்ப நான் விரும்பவில்லை என்று கூறி வேறொரு அறைக்கு சென்று ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து வந்து திருடனை நோக்கி, நீங்கள் ஒழு செய்துவிட்டு 2 ரகா தொழுதுவிட்டு செல்லுங்கள், அது நீங்கள் எதிர்பார்த்து வந்த சிறந்த நன்மையை தரும் என்று கூறினார்கள். மாலிக் பின் தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் நடத்தை மற்றும் வார்த்தைகளால் தாழ்மையடைந்த திருடன், ஆம், இது ஒரு சிறந்த நன்மைதான் என்று கூறி ஒழு செய்துவிட்டு தொழுகையை நிறைவேற்றிய பிறகு திருடன், ஓ மாலிக், நான் இன்னும் 2 ரகா தொழுகையை நிறைவேற்றுவதற்கு நான் சிறிது நேரம் தங்கியிருந்தால் நீங்கள் ஏதும் நினைப்பீர்களா என்று கேட்க, அதற்கு அவர்கள், அல்லாவின் நாட்டத்தால் உங்களால் முடிந்த அளவு நீங்கள் இங்கே தொழுது கொள்ளுங்கள் என்று பதில் கூறினார்கள். திருடன் இரவு முழுவதையும் மாலிக் பின் தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் வீட்டில் கழித்தான். காலை வரை தொழுது கொண்டே இருந்தார். பின்னர் மாலிக் பின் தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், நீங்கள் சென்று வாருங்கள், நல்லவராய் இருங்கள் என்று கூற, ஆனால் திருடன் புறப்படுவதற்கு பதிலாக, நான் இன்று நோன்பு வைக்கலாம் என்று நினைத்தேன், நான் இன்று உங்கள் வீட்டில் தங்கி நோன்பு வைத்தால் நீங்கள் ஏதும் யோசிப்பீர்களா என்று கேட்டார். நீங்கள் விரும்பும் வரை இருங்கள் என்று மாலிக் பின் தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள். அந்த திருடர் பல நாட்கள் தங்கி ஒவ்வொரு இரவின் பிற்பகுதியிலும் தொழுது பகலில் நோன்பிருந்தார். இறுதியாக அவர் வெளியேற முடிவு செய்தபோது, ஓ மாலிக், நான் என் பாவங்களுக்காகவும் எனது முந்தைய வாழ்க்கை முறைக்காகவும் வருந்துவதற்கு உறுதியான தீர்மானத்தை எடுத்துள்ளேன் என்று திருடர் கூறினார். மாலிக் பின் தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அது அல்லாவின் கையில் உள்ளது என்றார்கள். அந்த மனிதன் தன் வழிகளைச் சரிசெய்து அல்லாவுக்கு கீழ்ப்படிந்து நேர்மையான வாழ்க்கையை நடத்தத் தொடங்கினார். பின்னர் அவர் மற்றொரு திருடனைக் கண்டார். அவன் அவரிடம், உங்கள் புதையலை கண்டுபிடித்தீர்களா என்று கேட்க, அவர், என் சகோதரரே, நான் கண்டுபிடித்தது மாலிக் பின் தினார் அவர்களைதான். நான் அவரிடமிருந்து திருடச் சென்றேன், ஆனால் அவர்தான் என் இதயத்தை திருடி முடித்தார். நான் நிச்சயமாக அல்லாவிடம் வருந்தினேன், அவருக்கு கீழ்ப்படியும் அன்பான நல்லடியார்கள் சாதித்ததை நான் அடையும் வரை நான் அவனுடைய கருணை மற்றும் மன்னிப்பின் வாசலில் தாவா செய்து கொண்டே இருப்பேன் என்று கூறினார். இஸ்லாத்தின் தூய தன்மையை பிரதிபலிக்கும் நல்லடியாராக நாம் வாழ ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் நமக்கு கிருபை செய்வானாக. ஆமீன்.